தேவனுக்கு மகிமை. இந்த நாளிலும் மகிழ்ச்சியோடு கூட உங்கள் மத்தியிலே வந்து நிற்க, உங்களை பார்க்க தேவன் உதவி செய்தார். இன்றைக்கு மகிழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இது 25வது முழுரவு ஜெபம். ஒரு அற்பமான ஒரு ஆரம்பம் தான். பவுடாவில் அது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அன்றைக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த மாவட்டத்துக்கு இந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற விசுவாசத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜெபம் கிருபையாய் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. இந்த மாவட்டத்துக்கே இந்த ஜெபத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். எல்லா மாவட்டங்களுக்கும் நான் ரவுண்டில் வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இங்கே வரும்போது நான் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன். மற்ற மாவட்டங்களில் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை என்னால் பார்க்க முடிகிறது. ஸோ நல்ல ஒரு ஃபெலோஷிப்பை பார்க்க முடியுது. நீங்கள் இன்னும் இதில் பெருகி இந்த மாவட்டத்துக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாவட்டத்தின் எழுப்புதலுக்கு இந்த முழுரவு ஜெபத்தை தேவன் தொடர்ந்து பயன்படுத்துவாராக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஸோ இன்றைக்கு இந்த 25வது முழுரவு ஜெபத்தில் உங்கள் மத்தியில் இருப்பதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஜெபத்தை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவு பிசாசு பலவீனப்படுவான். ஜெபிக்க ஜெபிக்க சூழ்நிலைகள் மாறும். அதை விட இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறேன். ஜெபம் எதை மாற்றுகிறதோ இல்லையோ நம்மை மாற்றும். ஜெபத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய வலிமை என்னன்னா, ஜெபிக்கிறவங்களை மாற்றிடும். ஸோ ஜெபிக்க 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 அநேக நேரங்களில் நாம் ஜெபித்து சூழ்நிலை மாறணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் சூழ்நிலை மாறுவதற்கு பதிலாக சில நேரத்தில் எதை மாற்றிடுது? ஜெபம் நம்மை மாற்றுகிறது. ஜெபிக்க ஜெபிக்க நமக்குள் மாற்றங்கள் வருகிறது, சுபாவங்கள் மாறுகிறது, ஆத்ம பாரம் அதிகமாகிறது. அந்த குறுகின மனப்பான்மை மாறி பரந்த மனப்பான்மை வருகிறது. ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் விசாலத்தில் கொண்டு வருகிறார். ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய பாரத்தை கர்த்தர் நமக்குள்ள வைக்கிறார். ஸோ அநேகர் கேட்குறாங்க, பாஸ்டர் உங்களுக்குன்னு சர்ச் இருக்குது, உங்களுக்குன்னு 25 சபைகள் மண்டலம் இருக்கிறது, ஸ்தாபன பொறுப்புகள் இருக்கிறது, இதன் மத்தியில் எதற்காக நீங்கள் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? அப்போ நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். தேவன் நமக்கு கொடுத்த இந்த காலத்தில், தேவன் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இது தேவன் நமக்கு கொடுத்த காலம், இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம். தேவன் நமக்கு கொடுத்த இந்த காலத்தில், தேவன் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை ஒன்றையும் மிஸ் பண்ணாம சிறப்பாக செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். லூக்கா 1:13. வேதம் வாசிப்பதில் எனக்கு உதவி செய்யுங்கள். லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் தேவன் எனக்கு கொடுத்து உங்களுக்கு கொடுக்கும்படி கொடுத்த வார்த்தை, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கேள்விகளில் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? உண்மையிலே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்குறாரா? என் ஜெபத்துக்கு அவர் பதில் தர்றாரா? தொடர்ந்து நான் ஜெபிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணங்கள் கூட சில நேரத்தில் வரும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை தெரியுமா? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்முடைய தேவன், அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கடந்த நாட்களிலே நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். நாம் தனியாக ஜெபித்த ஜெபம், குடும்பமாக ஜெபித்த ஜெபம், சபையாக ஜெபித்த ஜெபங்கள், நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், நம்மை ஜெபிக்க வைக்கிறவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் உண்மையிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரா? இது எப்போ இந்த சந்தேகம் வரும் அப்படின்னு சொன்னா, ஜெபத்துக்கு பதில் தாமதமாகும் போது உண்மையிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரா, என் ஜெபம் தேவ சமூகத்தை எட்டி இருக்குதா என்கிற கேள்விகள் நமக்குள்ளே வரும். ஒருவேளை இந்த இடத்துல யாராவது ஜெபத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையை நீங்க இழந்து கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு மீண்டும் ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து, ஜெப ஆவிய கர்த்தர் உங்களுக்கு தந்து,
இந்த இடத்தை விட்டு போகும்போது என்ன முடிவெடுத்துட்டு போகணும் தெரியுமா? நான் முன்பை விட அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துக்கு வரும்போது நீங்க எப்படி வந்தீங்களோ தெரியல, ஆனா இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்போது உங்க இருதயத்தின் ஆழத்துல ஒரு தீர்மானம், நான் முன்பை விட அதிகமாய் ஜெபிக்க போகிறேன், நான் முன்பை விட அதிகமாய் தேவ சமூகத்தில் உட்கார போகிறேன், நான் முன்பை விட அதிகமாய் உபவாசிக்க போகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு போக கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே ஜெபம் என்பது ஒரு போராட்டமாக இருக்கிறது, யுத்த களமாக இருக்கிறது. ஜெபம் என்பது எளிதாக இல்லை, அது நமக்கு உணர்கிறோம், நல்லா தெரியுது. எளிதாக ஜெபிக்க முடியல, ஆனாலும் ஜெபத்தை விடல. ஹல்லேலூயா, ஆனாலும் எதை விடல? ஜெபத்தை நம்ம விடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், வேண்டுதலை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். முழு வேதாகமத்திலும் பார்க்கும் பொழுது அவர் பதில் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பதில் கொடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இரவு நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் நம்மை உற்சாகப்படுத்தி ஜெபிக்க வைக்க ஆவியானவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கிறவங்க கூட சேர்ந்தா நீங்களும் ஜெபிக்கலாம். நீங்க நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நீங்க நல்லா ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்டா யாரு கூட சேருங்க? நீங்க ஜெபிக்கிறவங்க கூடயே சேருங்க. நீங்க ஜெபிக்கிறவங்க கூட அதிகமா பழக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களை அறியாமலே ஒரு நல்ல ஜெப அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சோ இந்த நாட்களில் நீங்க ஜெபிக்கிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்க. ஒரு தானியேலோடு, ஒரு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இணைந்தது போல, இயேசு எங்க போனாலும் ஒரு 3 பேரை தனியா கூட்டிட்டு போனது போல, இந்த நாட்களில் ஜெபிக்கிற ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள தருவாராக. ஊழியர்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கணவன் மனைவி இணைந்து ஜெபம் பண்ணுங்க, அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பாஸ்டமா ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பாருங்க, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது நிச்சயமா நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். சோ இந்த நாட்கள்ல உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். உங்க ஜெபம் நல்ல வலிமையான ஜெபமாக, ஜெபத்துக்கு பதில் கொண்டு வருகிற ஜெபமாக, அசாதாரணமான காரியங்களை செய்கிற ஜெபமாக இருக்கணும்னா 3 வார்த்தைகள் சொல்றேன். நீங்க குறித்து கொள்ளலாம், மனதில் வைக்கணும், வைத்துக் கொள்ளலாம். 1, உங்க வேண்டுதல் எப்படிப்பட்ட வேண்டுதலா இருக்கணும்? பதில் தரக்கூடிய வேண்டுதலாக, அசாதாரணமான காரியங்களை செய்கிற பதில்களாக வரணும்னா, முதலாவது அந்தரங்க வேண்டுதல். முதலாவது அந்தரங்க வேண்டுதல். 2வது அர்த்தமுள்ள வேண்டுதல். 2வது அர்த்தமுள்ள வேண்டுதல். 3வது அடையும் வரை வேண்டுதல். நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுக்கு மறக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சில நேரங்களில் ஏன் நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறோம்னு சொன்னா, நம்ம மைண்ட்ல என்ன செய்யணும் இருக்கணுங்கிறதுக்காகவே நம்ம அதை பயன்படுத்துறோம். இந்த 3ஐயும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த 3லையும் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம ஜெபம் வலிமையான ஜெபமாக, பதிலை கொண்டு வருகிற ஜெபமாக, அற்புதங்களை காண செய்கிற ஜெபமாக, அசாதாரணமான காரியங்களை செய்கிற ஜெபமாக மாறும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு சகரியாவை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஸோ இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு கூட அவர் இடைப்பட்டு இந்த ஜெபம் முடியும் பொழுது நிச்சயமாக இன்னும் இதைவிட அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வோடு கூட, தாமதமானாலும் என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு விடாமல் ஜெபித்து, பதிலை பார்க்கிற வரைக்கும் ஜெபித்து பதிலை பெற்றுக் கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்தரங்க வேண்டுதல். முதலாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம். ஊழியர்களாகிய நாம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், முதலாவது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம் நம்மிடத்தில் அந்தரங்க வேண்டுதல். வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 6:6, பிரைஸ் காட். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சோ அப்போ ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கணும்.
அந்த பதில் அற்புதமான பதிலா, ஆச்சரியமான பதிலா, எல்லாரும் ஆச்சரியப்படுகிற பதிலா? ஸ்தோத்திரம். ஒருவேளை தாமதமா இருந்தாலும் கூட அது ஆமென் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு பதிலாய், அசாதாரணமான காரியங்களை கொண்டு வருகிற பதிலா இருக்கணும்னா முதலாவது நம்முடைய வேண்டுதல், நம்முடைய ஜெபம் அந்த ரங்கத்தில் அதிகமா இருக்கணும். இன்றைக்கு கவனிங்கள், நாம கூடி ஜெபிப்பது நல்லது, இணைந்து ஜெபிப்பது நல்லது. ஆனா எல்லாவற்றை விட மேன்மையானது தனித்து ஜெபிக்கிற ஜெபம். ஒரு எந்த ஒரு தேவனுடைய மனுஷங்கிட்ட, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்ட இந்த பர்சனல் ப்ரேயர் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் இருந்துச்சுன்னா அவங்கள எந்த வல்லமையாலும் மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. மற்றவங்களோடுள்ள ஜெபத்தையே சிலர் சார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த குடும்ப ஜெபத்திலேயே அப்படி கதையை ஓட்டி, அல்லது இந்த மாதிரி ஒரு அநேகர் கூடி ஜெபிக்கிற அந்த ஜெபத்திலேயே கதையை ஓட்டி கொஞ்ச நாளைக்கு ஓட்டலாம். ஆனா அந்த தனித்து அந்தரங்கத்தில், தனித்து தேவ சமூகத்தில் கடக்கிற ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்க, அவனுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், அவன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். தனித்து தேவ சமூகத்தில் மணிக்கணக்கா ஜெபிக்கிற கிருபையை விட்டுறக்கூடாது. நல்ல கவனிங்க, முன்பை விட நமக்கு ஊழிய பளு அதிகம், முன்பை விட நமக்கு பிரச்சனைகள் அதிகம், முன்பை விட சவால்கள் அதிகம். ஸோ இவைகள் மத்தியில் நம்ம மறுபடியும் தேவ சமூகத்திலே மணிக்கணக்கா ஜெபிக்கிற பழக்கத்தை விடாம வைக்கணும்னா அது எளிதான விஷயம் அல்ல. பொதுவாக நான் போற இடங்கள்லாம் அநேகர்கிட்ட கேட்குறேன், தனி ஜெபத்தில் நான் முன்பு போல அதே மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேருன்னு கேட்டால் பாதி பேர் கூட இப்போ இல்லை. ஒரு காலத்தில் அப்படிதான் சொல்றாங்களே தவிர, ஒரு நாட்களில் ஒரு காலத்தில் நான் என்ன செஞ்சேன் அப்படி ஜெபித்தேன்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ அந்த ஜெபங்கள் இல்லை. கவனிங்க, இப்போ பொதுவாக நம்ம மற்றவங்களை ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு தானே சொல்லுவோம். யாரை பார்த்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்போம், அல்லது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ நான் சின்ன வயசுல இருந்தே ஊழிய குடும்பத்தில் வளர்ந்தேன். அப்பா பாஸ்டர். ஸோ அப்போ அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சரி, நாங்களும் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லுவோம். காலையிலே கட்டாயம் ஒரு அதிகாரம் வாசிக்கணும், ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொன்னால் தான் காலையில் காஃபி கிடைக்கும். நான் காஃபி பிரியர். காலையில் ஒரு டம்ளர் காஃபியை குடித்தா தான் வண்டியே ஓடும் நமக்கு அந்த நாட்களில். ஸோ அப்போ நம்ம காலையில் இந்த காஃபிக்காக ஒரு அதிகாரம் வேதம் வாசித்து ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி எங்கள் அம்மாட்ட சொல்லி தினமும் காஃபி வாங்கி குடித்தாள்னா. ஆனால் நான் ரட்சிக்கப்படலை. நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது அப்போ ஜெபிக்கிறோன்னு சொன்னால் காலையில் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம் குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம்னா எப்படி இருக்கும், இங்கே கன்வென்ஷன் கூட்டம் மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வீட்டில் ஒரு ட்ரம் வேறு வச்சுருப்பாங்க. அதை வச்சு காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் குடும்ப ஜெபம். 4, 5, 6 கதிரவன் தோன்றும் கால இது. ஆமாம், இதே மாதிரி இந்த காலையில் பாடுற பாட்டு ஒரு 5-6 பாட்டு இருக்கு, அதை மாற்றவும் மாட்டாங்க. இந்த பாட்டை பாடி பாடி காலையில் ட்ரம் அடிச்சு அப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப உட்கார வச்சு ஒரு குடும்ப ஜெபம். ஏண்டா இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், ஏண்டா இந்த ஊழியக்காரன் குடும்பத்தில் பிறந்தோன்னு சொல்லி வேதனைப்பட்ட ஒரு காலம் அது. ஏன்னா வேற வழியும் இல்லை. ஸோ ஜெபம் என்பது ஒரு கடினமான ஒன்றாக, தேவ சமூகத்தில் உட்காருவது எப்பண்டா என்னாத்துமாவேன்னு சொல்லிட்டா அப்பாடா ஜெபம் என்ன செய்ய போகுது, முடிய போகுதுன்னு அர்த்தம். என்னாத்துமாவே எப்போ சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருப்போம். என்னாத்துமாவே சொல்லிட்டா அதே மாதிரி சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஸோ இத்தனைக்கும் பாஸ்டர் பையன் நம்ம தான் ட்ரம் அடிக்கணும். அதில் வேற சபையில் பாஸ்டர் பையன் ட்ரம் அடித்தாதான் ஆவியானவர் நல்லா வர்றாருன்னு வர. நம்ம 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 வாழ்க்கை நமக்கு தான் தெரியும். அதில் வேற சிலர் நம்மளை உசுப்பேத்துறது. எத்தனை பேர் ட்ரம் அடித்தாலும் பாஸ்டர் பையன் ட்ரம் அடித்த மாதிரி வரல. ஏன்னா நம்ம விதமாக அடிப்போம்ல, ஒவ்வொரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி விதமாக அடிச்சு சும்மா அவங்கள ஆவியில் நிறைய விடுறத நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். நமக்கும் ஆவியானவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஜனங்கள் ஆவியில் நிறைஞ்சி கையை தட்டி பாட்டு பாடுறத பார்த்த உடனே எப்படி இன்னைக்கு நமக்கு பாராட்டு கிடைக்கும். பாராட்டுக்காகவே ட்ரம் அடித்தால் 3 ட்ரம் உடைச்சிருக்கேன். நான் அடிச்சே உடைச்சிருக்கேன் 3 ட்ரம். சோத்திரம். அதை வித்தியாசமாக அடிச்சு மற்றவங்களை விட நல்லா அடிக்கணும் அப்படிங்கிறதுல டைம் எடுத்து சின்னத்தில் உட்கார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி. ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது, எனக்கும் ஆவியானவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் பைபிள் வாசிப்பேன், வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்லுவேன். எப்படிப்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை அப்படி தான் என்ன செய்யுது
குடும்பங்களில் போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ அப்பா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நான் ரட்சிக்கப்படுறேன். என்னுடைய 18வது வயசில் நான் ரட்சிக்கப்படுறேன். இயேசுவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொண்ட உடனே முத எனக்கு என்ன ஆசை, நான் ஜெபிக்கணுங்கிற ஆசை தான் வந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்த ஆசை என்ன ஆசைனா, ஜெபிக்கணுங்கிற ஆசை தான். நல்லா ஜெபிக்கணும், அதிக நேரம் தேவ சமூகத்தில் உட்காரணுங்கிற ஆசை தான் எனக்கு முதல்ல வந்தது. ஆனால் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. ஜெபிக்கணுங்கிற ஆசை இருக்குது, அப்பா அம்மா பாஸ்டர், ஆனால் எனக்கு ஜெபிக்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சர்ச்சில் வளர்ந்த பிள்ளைகள் கட்டாயம் அவங்களா என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. அதில் தான் பிரச்சனையே இருக்குது. நம்ம ஜெபின்னு தான் சொல்லுவோமே தவிர எப்படி ஜெபிக்கணும்னு என்ன செய்யலை, சொல்லி கொடுக்கல. எனக்கும் அப்படிதான். சின்ன வயசுல இருந்து ஜெபிக்கணும்னு சொன்னாங்களே தவிர எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கல. அப்போ ஒரு பெரிய வாஞ்சை, ஆசை, தனித்து ஜெபிக்கணுங்கிற விருப்பம் இருக்குது. உடனே எங்க சர்ச்சில் யூத் டிபார்ட்மெண்ட் லீடர் இருக்கிறார். அவர் தான் யூத் டிபார்ட்மெண்ட்டுடைய லீடர். அவர் வந்து காவல்துறையில் பணியாற்றுறார், போலீஸ். அவர் எஸ்பி ஆஃபீஸில் வேலை பார்ப்பார். ஆனால் அவர் யூனிஃபார்ம் போடணுங்கிறதுல அவர் நல்ல ஒரு ஆஃபீஸர். சாயந்தரம் கரெக்டாக 6 மணிக்கு வந்துடுவார். ஆனால் இந்த மனுஷன் நைட்டு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தினமும் ஜெபம் பண்ணுவாருங்க. ஒரு காவல்துறையில் பணியாற்ற ஒருத்தர் எங்கள் சர்ச்சில் உள்ள வாலிபர் ஐக்கிய தலைவர். அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்ல, அப்போ தான் வாலிபர் ஐக்கியத்தில் உள்ள வாரேன். அந்த அண்ணனோட ஒரு ஃபெலோஷிப் கிடைக்குது. அது வரைக்கும் அவரை பார்த்தா நம்ம அப்படி பார்த்தா இப்படி போயிடுவோம், இப்படி பார்த்தா அப்படி போயிடும், கண்ணிலே படமாட்டோம். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துருவாருன்னு அவர் கண்ணிலே படாமல் போயிட்டு இருந்த காலம். தேடுவார் சில நேரத்தில். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே அவரை நான் தேடினேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணே உங்கள் கூட என்னை ஜெபம் பண்ண கூட்டு போங்கண்ணே அப்படின்னு. அவர் ஒரு வனாந்தரமான இடத்துக்கு என்னை கூட்டு போவார். நைட் அவர் வழக்கமாக போய் ஜெபம் பண்ணார். நீங்கள் பாருங்கள், 9 மணிக்கு போவார், 12 மணி வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணுவாருங்க. பகல் முழுசும் டியூட்டியில் இருப்பார். இத்தனைக்கு அவர் முழு நேர ஊழியர் அல்ல, ஒரு காவல்துறையில் பணியாற்றுகிற ஒரு ஆஃபீஸர். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருந்துருக்கிறாரு. நான் அந்த அண்ணட்ட சொன்னேன், என்னையும் ஜெபிக்க கூட்டு போங்கண்ணே அப்படின்னு. சரின்னு கூட்டு போயிட்டார். கூட்டு போய் அந்த வனாந்தரமான இடத்துல ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவர் எங்கேயோ தள்ளி போயிட்டார். 9 மணிக்கு என்னை உட்கார வச்சுட்டு போன மனுஷன் 12 மணிக்கு வராரு. தம்பி போமா அப்படின்னு ஒரு சைக்கிளில் அவர் ஓட்டுவார், பின்னாடி நான் உட்காந்துக்கிடுவேன். அப்படியே வீட்டுக்கு கூட்டு வந்து வீட்டு வாசலில் இறக்கி விட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் அதே மாதிரி கரெக்டாக 9 மணிக்கு வந்தார், என்ன சைக்கிளில் கூட்டு போனார், அந்த வனாந்தரமான இடத்துல உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. 12 மணிக்கு திரும்ப வர்றாரு, சைக்கிளில் கூட்டு வந்து திரும்ப விட்டார். 2 நாள் பொறுமையாக இருந்தேன். 3ஆவது நாள் நமக்கு பொறுமை போயிடுச்சு. அதே மாதிரி 9 மணிக்கு என்னை கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு அவர் ஜோமனை போகும்போது கையை பிடிச்சிக்கிட்டேன். ஜெபிக்கிறதுலாம் சரிதான், முதல்ல எனக்கு என்ன செய்யுங்க, ஜெபிக்க சொல்லித்தாங்க, எனக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க. அப்போ தான் அவர் என் பக்கத்தில் உட்காந்து, நான் ஒரு 1 மணி நேரம் உனக்கு நான் ஜெபிக்க சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னார். 1 hour உனக்கு நான் ஜெபிக்க சொல்லித்தரேன், ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டார். சரின்னு, ரைட், ஓகே. 10 நிமிஷம் துதி, ஆண்டவரை துதி, ஸ்தோத்திரம் பண்ணு, ரைட். அடுத்த 10 நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, தேங்க்ஸ் கிவிங், ஓகே. அடுத்த 10 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி பரிசுத்தத்துக்காக சுத்திகரிப்புக்காக ஜெபம் பண்ணு. 30 நிமிஷம் போயிடுச்சா? அடுத்த 10 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில பேசு. 40 நிமிஷம் போயிட்டா? அடுத்த 10 நிமிஷம் ஜெப குறிப்புகளுக்காக என்ன செய்ய, ஜெபம் பண்ணு. 50 நிமிஷம் போயிடுச்சா? டார்ச் லைட் கொண்டு போயிருப்போம், பைபிள் வச்சிருப்போம், 10 நிமிஷம் பைபிளை வாசி. 1 மணி நேரம் முடிஞ்சா? 1 மணி நேரம் என் கூட உட்காந்து என்ன ஜெபிக்க வச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 1 hour என் கூட உட்காந்து 9லேருந்து 10 மணி வரைக்கும் என் கூட உட்காந்து என்னை ஜெபிக்க வைத்தார். 1 hour. அவர் போயிட்டார். போயிட்டு திரும்ப அடுத்த நாள் போனோம். அண்ணே எனக்கு இன்னும் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு ஆசையாக இருக்குண்ணே. அவர் சொன்னார், நான் கொடுத்ததை அப்படியே இன்னொரு தடவை என்ன செஞ்சுக்க, டபுளாக போட்டுக்கப்பா, 2 மணி நேரம் ஆயிரும். ஸோ டபுளாக போட்டாச்சு. இப்போ எனக்கு இன்னும் ஆசை 3 மணி நேரம் ஜெபிக்கணும். அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே உங்களே மாதிரி நானும் 3 மணி நேரம் ஜெபிக்கணும்ண்ணே. அப்படியே ட்ரிபிளாக போடு, நீ ஜெபிக்கலாம். ஸோ அவர் கூட சேர்ந்து தினமும் இரவும் 3 மணி நேரம் ஜெபிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இதை ஒரு அண்ணன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ டெய்லி 3 hours போய் அந்த காட்டில் உட்காந்து அந்த வனாந்தரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணும். ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது தூரத்தில் அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்.
என் லைஃப்ல அப்படி ஒரு இடி சத்தத்தை நான் கேட்டதே இல்லை. பயங்கரமான ஒரு இடி சத்தம். அந்த இடி சத்தத்தில் நான் பயந்து நனைஞ்சி தொப்பு தொப்புன்னு கையெல்லாம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா என் பக்கத்தில் அந்த இடி சத்தம் கேட்குது. எனக்கு அவர்கிட்ட போறதுக்கும் பயம். அந்த இடி சத்தம் முடிஞ்ச உடனே ஒரு வெளிச்சத்தை நான் பார்த்தேன். அவர் முழங்கால் படிக்கிட்டு அங்கே நிற்கிறாரு. அந்த இடத்த சுற்றிலும் அந்த வெளிச்சம் இருந்தது. அவர் முழங்கால நின்று அப்படி கையை உயர்த்தி இருக்கிறத நான் பார்க்குறேன். தூரத்தில் அவர் முழங்கால நிற்கிற இடத்துல மட்டும் அந்த வெளிச்சம் இருக்குது, வேற எங்கேயும் அந்த வெளிச்சம் இல்லை. இதை என் கண்ணால் நான் பார்க்குறேன். இன்னும் எனக்கு பயம். அது அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்னை தொடுறாரு. நான் நனைஞ்சு போய் இருக்கிறேன். என்னப்பான்னு கேட்டார். இல்லை பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குண்ணே அப்படின்னா. இல்லைப்பா பயப்படாத, ஒன்றும் இல்லைவா. இல்லைண்ணே பயங்கரமான இடி சத்தம் கேட்டுச்சுண்ணே, நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிச்ச இடத்துல ஒரு வெளிச்சத்தை நான் பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், என் கூட தேவன் பேசி கொண்டிருந்தார். தேவன் என்னது ரொம்ப தொட்டது. அவர் கூட தேவன் பேச முடியுமானா என் கூட என் தேவன் பேச முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? யாரை கொண்டு கர்த்தர் எப்படி நடத்துறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் யாரையும் கொண்டு எதையும் செய்ய வல்லமை உள்ளவர் பார்த்தீங்களா? ஒரு காவல்துறையில் பணியாற்ற ஒருத்தர் ஜெபிக்கிறவரா மாற்றி அநேக ஜெபிக்கிறவரை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ அது என்னை தொட்டது. பிறகு அவர் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழித்து போயிட்டார். வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழித்து போயிட்டார். போகும்போது சொன்னார், நான் எப்படி உனக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தனோ இதே மாதிரி என்ன செய்ய மற்றவங்களுக்கும் ஜெபிக்க சொல்லிக் கொடு. இதே மாதிரி மற்றவங்களையும் நீ ஜெபிக்க வை. நான் உனக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தேனோ இதே மாதிரி நீ ஜெபிக்க வை. 2 வருஷம் தான் அந்த அண்ணன் என் கூட இருந்தாங்க. 2 வருஷத்துல என்ன நல்லா ஜெபிக்க வைத்தாங்க. தேவையில்லாம ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. 1 ரூபாய் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுவாங்க. நாம நினைக்கிறோம் அந்த துறையில இருந்தா இப்படி இருப்பாங்க, இந்த துறையில இருந்தா அப்படி இருப்பாங்க. எந்த துறையிலையும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் இருக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணிடாதீங்க, பின்னணியத்தை வச்சு முடிவு பண்ணிடாதீங்க. தேவன் எவரையும் தொட முடியும், எவரையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். 2 வருஷம் என்னை ட்ரைன் பண்ணார். 2 வருஷம் என்னை பயிற்சி கொடுத்து அவர் போகும்போது முழு நேர ஊழியத்துக்காக அவர் அர்ப்பணிச்சு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகும்போது அவர் சொன்னார், எப்படி நான் உன்னை உருவாக்குனேனோ நேரம் செலவழித்தனோ இதே போல அநேக ஜெப வீரர்களை எழுப்பு அப்படின்னாரு. அதுக்கு பிறகுதான் நான் சில வாலிபர்களை கூப்பிட்டு போய் வனாந்தரமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஜெபித்த ஜெபந்தான் இன்னைக்கு ஊழியர் ஐக்கியமாக மாறி இருக்குது. ஸோ அன்றைக்கு என் கூட வந்து ஜெபித்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தில் இருக்கிறாங்க, தேசத்தில் உயர்ந்த பொசிஷன்லாம் இருக்கிறாங்க. இதே மாதிரி பலரை கர்த்தர் எழுப்பினார், பல ஊழியர்களை கர்த்தர் எழுப்பினார். ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம், அவர்களோட இணைந்து ஜெபித்த ஜெபம் அநேகரை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு மாவட்டமாக கொண்டு போறார். இப்போ அந்த 9 to 12 ஜெபித்து பழகினதுனால நம்ம மைண்ட் செட்டில் ராத்திரி தூக்கம் வராது, சீக்கிரம் தூக்கம் வராது. நான் 12 மணிக்கு தான் தூங்குவேன். ஆனால் 4 மணிக்கு நான் கரெக்டாக எழும்பிடுவேன். 4 மணிக்கு மேலே நான் ஒரு நாள் கூட தூங்க மாட்டேன். திரும்ப 4 மணிக்கு எழும்பி 6 மணி வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்பேன். திரும்ப தான் அதிகாலை ஆராதனைக்கு போவேன். ஸோ இந்த ஜெபம், இந்த தனித்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுத்ததுனால இன்றைக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊழியம், என்னுடைய எதிர்காலமே ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. நாம் யார் கூட பழகிறோம், நம்ம யார் கூட அதிகமாக நெருங்கி இருக்கிறோம் பாருங்க, அவர்களைப் போலவே கர்த்தர் நம்மை மாற்றுவார். அதனால தான் ஜெபிக்கிறவங்க கூட என்ன செய்யுங்க, சேருங்க. நீங்கள் ஜெபிக்கிறவங்க கூட சேருங்க. இந்த கடைசி காலத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். நல்லா ஜெபிக்கிறவங்களோட உங்கள் ஐக்கியத்தை பலப்படுத்துங்க. ஜெபிக்கிறவங்க தேவையில்லாத காரியங்களை பேச மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்க ஆமென் ஸ்தோத்திரம் எந்த பிரச்சனையிலும் தலையிட மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்க மாம்சத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்க பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்க தேவன் மேல மட்டுமே நம்பிக்கை வச்சிருப்பாங்க. கரங்களை உயர்த்துவதை சொல்லுவீங்களா? ஜெபிக்கிறவங்களை எழுப்புவாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ அந்த ஜெப அக்கினி, அந்த ஜெப அனல் அந்த நாட்கள்லயே 18, 19, 20 வயசுல திரும்ப ஊழியத்துக்கு போய் வேதாகம கல்லூரியில் படிக்கிற காலத்திலையும் அந்த ஜெபத்தை விடாம செய்ய, அதற்கு பிறகு வெளியே வந்து ஊழியங்கள், குடும்பம் எல்லாம் ஆன பிறகும் இன்னைக்கும் அந்த தனி ஜெபத்தை, அந்தரங்க ஜெபத்தை விடாம இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் என் பர்சனல் ப்ரேயரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எவ்வளவு நான் ஊழியர் இருந்தாலும் சரி, எவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் சரி, தனித்து 3 hours தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது.
தென்கொரிய தேசத்துக்கு நான் போயிருந்த பொழுது அந்த ஜெபமலையில் போய் நாங்கள் ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனியாக போய் அந்த மலைகளில் ஜெபிக்கிறதுக்காக போனோம். அப்போ நான் போய் அந்த ஜெபமலையில் ஒரு இடத்துல போய் நின்று 3 hours ஜெபிப்பதற்காக போய் ஜெபித்த பொழுது என் கூட ஆவியானவர் பேசினார். 1 மணி நேரம் தேசத்திற்காக எழுப்புதலுக்காக தினமும் 1 மணி நேரம் தனியாக ஜெபிப்பியான்னு கேட்டார். அப்போ நான் சரின்னு சொல்லி அன்னைக்கு 2 கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, தேசத்திற்காக எழுப்புதலுக்காக நான் இன்னும் 1 மணி நேரம் ஜெபிப்பேன் ஆண்டவரே. அதிலிருந்து 3-4 மணி நேரமாக்க கர்த்தர் உதவி செய்தார். உற்சாகமாலே சொல்வீங்களா? இந்த ஜெபந்தான் என்னை தாங்கி வருகிறது. அருமையான தேவனுடைய ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, அந்தரங்க ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். அந்தரங்க ஜெபம் நம்மை பயன்படுத்தும். அந்தரங்க ஜெபம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வரும். அந்தரங்க ஜெபம் நம்மை வித்தியாசப்படுத்தும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த தனி ஜெபத்தை விடாம ஆமென் தோத்திரம் தொடர்ந்து, அதுதான் வாஞ்சை, அதான் ஆசை. எல்லாவற்றை பார்க்கிலும் தனித்து தேவ சமூகத்தில் அந்தரங்கத்தில் தனியா போய் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார அந்த வாஞ்சை நாளுக்கு நாள் இன்னும் பெருகுவதாக. ஹல்லேலூயா. இதற்காகவே சில நேரத்தில் ஒத்தையில டிரைவ் பண்றேன், ஒத்தையில போறேன். சில நேரத்தில் ஆமென் கூட கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம்னு சொல்லி அதற்காகவே சில பிளானை நம்ம போடுறோம். இந்த நேரத்தை ஜெபத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் நினைக்கிறோம். சோத்திரம், கர்த்தர் நல்லவர். இந்த இரவு நேரத்தில் அந்த அந்தரங்க ஜெப ஆவிய கர்த்தர் நமக்கு தருவாராக. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சத்தமாய் வாசிக்கலாம். லூக்கா 5:16. வனாந்தரத்திலே தனித்து போய், இயேசு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. இயேசு வனாந்தரத்தில் போய் அவர் தனித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர்கிட்ட அந்த தனி ஜெபம் இருந்தது, தனித்து ஜெபிக்கிற ஜெபம் இருந்தது. சோத்திரம். அதனால தான் அவர் ஜெபித்த பின்பு ஆமென் அவர் மூலமாய் தேவன் செய்த கிரியைகள் அதிகமாக நம்ம பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் அந்த தனி ஜெபத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு வனாந்தரமா போய் ஜெபிக்கிற பழக்கத்தை வைத்திருந்தார். ஆண்களுக்கு இது நல்ல வாய்ப்பு, பெண்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பெண்கள் நீங்கள் கதவை பூட்டி நல்லா ஜெபிக்கலாம். அதை நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமென் அங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக தனித்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அந்தரங்க வேண்டுதல்ல தரப்புல நிற்கவும் நம்ம பழகணும். தனித்து ஜெபிக்கிற ஜெபம், அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் சுயநல ஜெபமா மாறிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஜெபம் எல்லாம் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், அப்போ படிக்கிற காலம். ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே அதை தாரும், இதை தாரும், ஆசிரியர் கண்களை தயவு கிடைக்க பண்ணும், இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணணும், அப்படிதானே? அந்த குறுகிய வட்டம் தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனால் தனித்து ஜெபிக்க 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 நமக்காக ஜெபிக்கிறதே மறந்து போச்சு. இப்போ நான் இப்போ அநேக நேரத்தில் யோசிப்பேன், நமக்காக ஒரு காரியம் கூட என்ன செய்யலை, ஜெபிக்கலையே. நமக்காக ஒரு காரியத்துக்கு கூட நம்ம ஜெபிக்கலையே. ஏன்னா நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தனித்து ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உங்க இருதயத்தை விசாலமாக்கி உங்களுக்குள்ள ஜெப குறிப்பை போட்டு அவரே ஜெபிக்க வைப்பார். திறப்பிலே நிற்கிறவர்களா இருப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய உள்ளம் எதை தேடுதுன்னா, திறப்பின் வாசலில் நிற்க ஒரு நபரை தேடினேன். அவருடைய உள்ளம் இன்னைக்கும் அதை தாங்க தேடுது. ஜெபிக்கிறவங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆனா திறப்புல நிற்கிறவர்கள் தேவை. தன்னை விட்டு தூரமாய் போன, தன்னிடத்திலே ஆமென் பிரச்சனையை உண்டாக்கி பிரிந்து போன லோத்துவுக்காக திறப்புல நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். நிற்கிறோங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த உலகத்தை பார்க்கும்போது, உலக பாவத்தை பார்க்கும்போது, இந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது திறப்புல நிற்கிறதுக்கு மனசு என்ன செய்யாது, வராது சில நேரத்தில். ஆனால் ஜெபிக்கும் போது அந்த பாரத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. நம்ம நேரில் பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் ஜோமணி என்னத்தரா இவங்க பார்க்க போறாங்க, ஜோமணி என்னத்தர நம்ம பார்க்க போறோம், அப்படிதான் சிலத்தை நினைக்கிறோம். ஆனா ஜெபாரையில் போய் ஜெபிக்கும் பொழுது இவர்களுக்கான பாரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் ஒரு பொருத்தனை பண்ணேன் ரொம்ப வருஷமா. ஆண்டவரே, நான் அழுதா 2 காரியத்துக்காக தான் அழணும். இதை தவிர என் கண்ணீர் இந்த உலகத்தில் யாருமே பார்க்கக்கூடாது. என் கண்ணில் இருந்து கண்ணீர் வருமானால் 2 காரியத்துக்காக மட்டும்தான் வரணும். ஒன்று, எப்பெல்லாம் நான் தேசத்திற்காக, இந்தியாவுக்காக, 140 கோடி மக்களுக்காக ஜெபிக்கிறேனோ அப்போ என் கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும். அடுத்தது, எனக்கு நீர் கொடுத்த சபை, எனக்கு நீர் கொடுத்த விசுவாச குடும்பங்கள், ஊழியங்கள், அதற்காக ஜெபிக்கும் போது நான் அழணும். ஆண்டவரே, இந்த 2 தவிர நான் வேற எதற்காகவும் என்ன செய்யக்கூடாது,
நான் அழக்கூடாதுன்னு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். அதுவும் என் அந்தரங்கத்தில். நான் அழுறதை நீ யாரும் பார்த்தது கிடையாது, பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை கத்தர் பார்க்கிறார். வெளியரங்கமாய் கத்தர் பலன் தருவார். கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்வீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ அன்றைக்கு ஆபிரகாமுடைய அந்த ஒரு ஜெபம் தூதர்களை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்கிற்று. இந்த நாட்களில் தனித்து அந்தரங்கத்தில் நமக்காக மட்டுமல்ல, மக்களுக்காக, தேசத்திற்காக திறப்புல நிற்கிற பாரத்தை கத்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 32:24 வாசிக்கும் போது அங்கே யாக்கோபு பிந்தி தனித்திருந்ததை நம்ம பார்க்குறோம். இரவு முழுவதும் போராடினதை பார்க்குறோம். காலையிலேயே ஆண்டவர் அவனை தொட்டதையும் நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். போராடினான் தனித்து, ஆனால் வெளிப்படையான பலனை கொடுத்தார். 400 பேரோடு வந்தவன் ஆமென் ராசியாக கத்தர் உதவி செய்தார். அழிக்கும்படி வந்தவனை ஆண்டவர் அனுகூலமாக்கினார். ஜெபம் வெளிப்படையான பதிலை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்கள நம்ம ஜெபத்தில் சந்திக்க கத்தர் கிருபை தருவாராக. ஒரு நாள் மாம்சத்தில் என்ன செய்யக்கூடாது? நம்ம போராடவே கூடாது. யார்ட்டையும் மாம்சத்தில் போராடக்கூடாது. நமக்கு விரோதமாக எழும்புகிற யாரோடும் மாம்சத்தில் போராடிடக்கூடாது. ஏனென்றால் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆனால் பிசாசுடைய தந்திரத்தை சொல்லித்தாரேன். நம்ம எப்போதுமே மாம்சத்தோட சண்டை போட வச்சு அவன் பிசாசை மறக்கும்படி பிசாசு செய்கிறான். அது அவனுடைய தந்திரம். எப்போதுமே குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம கவனம் முழுசும் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும். இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்வான்னா, நம்மளை யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னு அவ்வப்போது தேசத்தில் என்ன செய்வாங்க, பிரச்சனையை உண்டாக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை அவனை நோக்கி போறோம்னா இங்க தீய வச்சு விட்டுருவான். அதை சரி பண்ணி மக்கள் முடிச்சு வர்றதுக்குள்ள திரும்ப கவர்மெண்ட்டை நோக்கி பார்க்கறதுக்குள்ள அங்க ஒரு பிரச்சனை உண்டாக்கி விட்டுருவான். சோத்திரம். மொத்தத்தில் யாரும் அவனை என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாத அளவுக்கு கிளியரா ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வாங்க. இதை விட பிசாசு மோசமா இருக்கிறான். அவனை நம்ம நினைச்சிடவே கூடாது. அதனால தான் மாம்சத்தோட வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி கிடையில நமக்கு ஊழியத்திற்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களோடு சத்ரு நம்மை மோத வைக்கிறான். இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, எந்த மனுஷனோடையும் போராடவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எந்த மனுஷன் கூடயும் போராடக்கூடாது. மனுஷன் கூட போராடணும்னா பிசாசு கிட்ட தோத்துட்டோன்னு அர்த்தம். அது பிசாசுடைய தந்திரம். கணவன் மனைவி கிடையில ஒரு பயங்கரமான யுத்தத்தை சத்துரு உண்டாக்குகிறான். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில உண்டாக்குகிறான். சபையில விசுவாசிகளுக்கு இடையில உண்டாக்குகிறான். ஒன்றும் இல்லைன்னா எவனாவது ஒருத்தனை கத்தர் பிசாசு என்ன செஞ்சிடறான், எழுப்பி நமக்கு விரோதமா போராட வைக்கிறான். இந்த நாட்களில் கத்தர் அவைகளை இனம் கண்டு அழிக்க நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை நல்லா உயர்த்தி ஒரு அலை சொல்லுவோமா? தோத்திரம். தனித்து ஜெபிக்கிற ஜெபம், அந்த தனித்து ஜெபிக்கிற ஆவி, அந்த கிருபையை கத்த தருவாராக. மணிக்கணக்கா தோத்திரம் சோத்திரம். சில நாட்கள்லாம் அவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஒரு 5 மாசத்துக்கு முன்பாக மனசு ரொம்ப பாரமா இருந்தது. பெரிய அளவில் எதையும் செய்ய முடியலையே, ஜனங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் யோசித்து போய் காலையிலேருந்து சாப்பிடாம, மதியம் சாப்பிடாம, சாயந்தரம் வரைக்கும் ஒரு ப்ரேயர் பார்க்க ஆண்டவர் தந்திருக்கிறார். அங்கே போய் உட்காந்துட்டேன். சாயந்தரம் 5 மணிக்கு நான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். என் கூட ஆண்டவர் பேசுகிறாருப்பா, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படிதான் இருக்கும். ஊற்றப்பட்டதே ஆகில் வனாந்தரம் வயல்வெளி ஆகும், வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஸோ நீ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட ஜனங்களை நான் நிரப்புறதுக்காக நீ ஜெபம் பண்ணு. ஜனங்கள் பரிசுத்தாவியை பெற முடியாதபடி, ஜனங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட முடியாதபடி, பரிசுத்தாவினால் நடத்தப்பட முடியாதபடிக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீ அதற்காக ஜெபம் பண்ணு. ஜனங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவதற்காக ஜெபி. அவர்கள் இருதயங்கள் கடினப்பட்டு போயிருக்கு, அதற்காக ஜெபி. அன்னைக்கு சாயந்தரம் அந்த வார்த்தையின் மூலம் கத்தர் என்னோடு பேசின உடனே மகிழ்ச்சியோடு நான் வீட்டுக்கு திரும்பினேன். இந்த நாட்களில் ஆமென் ஸ்தோத்திரம், தனித்து அந்தரங்கத்தில் அதிகமாய் ஜெபிக்கிற கிருபைகளை கத்த தருவாராக. ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். ஸோ முன்பு மாதிரி எனக்கு தனியாக ஜெபிக்க முடியலன்னா வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் என்று அர்த்தம். பிசாசு நம்மளை என்ன செஞ்சிட்டான், ஏமாத்திட்டான்னு அர்த்தம். பிசாசு நம்ம ஏமாத்திட்டான்னு அர்த்தம். என்னால் ஜெபிக்க முடியல, இப்போ நான் தனி ஜெபம் பண்ண முடியல, முன்பு போல நான் ஜெபிக்கிறது இல்லைன்னு சொன்னா வஞ்சிக்கப்பட்டு விட்டோம். தேவன் நமக்கு விடுதலை தருவாராக. மீண்டும் தனித்து அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற அபிஷேகத்தை கத்த தருவாராக.
தனித்து ஜெபிக்க முடியாதபடி, அந்த ரங்கத்தில் ஜெபிக்க முடியாதபடி காணப்படுகிற போராட்டங்கள் இந்த இரவு நேரத்தில் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப வீரர்களை எழுப்பி விட்டுருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஜெப வீரர்களை எழுப்பி விட்டுருவோம். எங்க போனாலும் ஜனங்களை ஜெபிக்க வைப்போம், உற்சாகப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற மக்களை எழுப்பி விடும். நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த ஒரு தலைமுறை எழும்பும், அது ஒரு ஜெபிக்கிற தலைமுறையாகவே எழும்பும். ஹல்லேலூயா. இதை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசினார். அடுத்த தலைமுறையை குறித்து நமக்கு எல்லாம் கவலை இருக்குல்ல? அடுத்த தலைமுறையை குறித்து ஒரு கவலை இருக்கா இல்லையா? பயம் இருக்கா இல்லையா? எனக்கும் அந்த பயம் இருந்தது. அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுல பயம் இருந்தது. இப்ப இருக்கிற தலைமுறையினுடைய அறிவு, ஆற்றல், திறமை, வேகம், விவேகம் நம்மளை விட பல மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஆண்டுடைய கிருபையில் ஒரு 500 வாலிபர்கள் எனக்கு தந்திருக்கிறார். இந்த 500 வாலிபர்களை கொண்டு போறதுக்குள்ள படுற பாடு இருக்கு, அவ்வளவு கஷ்டம். எனக்கு ரொம்ப போராட்டமா போச்சு. இந்த யூத் டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி பேசி அப்படி செய்யுங்கப்பா, இப்படி செய்யுங்கப்பா. அவன் சொல்றான், எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு பாஸ்டர், என்னென்ன உண்டோ அவ்வளவும் என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம், எங்களுக்கு இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ நான் போய் திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்தேன். பல மணி நேரங்கள் உட்கார்ந்தேன். ஆண்டவரே, அடுத்த தலைமுறையை நான் எழுப்பலன்னா என் ஊழியம் ஃபெயிலியர். அடுத்த தலைமுறையை நான் எழுப்பலன்னா என் ஊழியம் ஃபெயிலியர். எனக்கு அது தெரியும். நான் எவ்வளவு சிறந்த ஊழியத்தை செய்திருந்தாலும், எவ்வளவு வெற்றிகரமான ஊழியத்தை செய்திருந்தாலும், எனக்கு பிறகு அதை கொண்டு செல்கிற திறமையானவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் அடுத்த தலைமுறை இல்லைன்னா நான் செஞ்சதெல்லாம் வேஸ்ட். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? தாவீது அவ்வளவு பிரயாசப்பட்டான், சாலமோன் அழிச்சு நாசமாகிட்டான். ஆகிட்டானா? தாவீது யுத்தம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலை கட்டுப்படுத்தி கொண்டு வந்திருந்தான். சோத்திரம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்த முழு தேசத்தையும் சுதந்தரித்து வைத்திருந்தான். இவன் காலத்துல, சாலமோன் காலத்துல பாவத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்னையா கட்டினா எத்தனையா கட்டி என்னெல்லாமோ செஞ்சு கடைசியில் அவனுக்கு புள்ள ரெகோபயாம் காலத்துல தேசம் என்ன செஞ்சிச்சு? ரெண்டா உடைஞ்சி செதறி போயிடுச்சு. யெரொபெயாம் வந்தான். யெரொபெயாம் ஐயோ, அவன் தேசத்தை நாசமாக்கி விக்கிரகத்தால் நிரப்பி கண்டுகுட்டியை செய்து வச்சு தேசத்தை ஒண்ணுலமாக்கி விட்டான். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? சாலமோன். தாவீது ஒரு பெரிய ஒரு இடத்துல அவன் தோற்றதே இல்லைங்க. யுத்தத்தில் வாழ்க்கையில சில பிரச்சனை வந்துச்சு, கர்த்தர் தூக்கி விட்டாரு. ஆனா யுத்தத்தில் அவன் தோற்றதே கிடையாதுங்க. ஆனா அவன் சந்ததி தோற்று போய் நின்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ தெய்வ சமூகத்தில் போய் நான் அதற்காக ஜெபம் பண்ண அதிகம். ஆண்டவரே, நாங்க உமக்காக ஓடுறோம்ப்பா, நாங்க உமக்காக ஊழியம் செய்யறோம், ராத்திரி பகல ஊழியம் செய்யறோம், உழைக்கிறோம், ஓடுறோம், வெறித்தனமா ஊழியம் செய்யறோங்க, வெறித்தனமா செய்யறோம். ஆனா அடுத்த தலைமுறை எழும்பலன்னா நாம பட்ட பிரயாசம்லாம், சத்தமா சொல்லுங்க, எல்லாம் வேஸ்ட்டுங்க. அப்பா 40 வருஷம் வேலை செஞ்சு ஒரு கடையை வச்சு, ஜவுளி கடையை வச்சு பெரிய கடையாக்கி 40 வருஷம் கழிச்சு அதை ஒரு 10 கோடி ஆக்கி பையன் கையில் கொடுக்குறாரு. 10 மாசத்துல பூட்டிட்டு போறதுக்கு அவனால முடியுமா முடியாதா? 10 மாசத்துல பூட்டிட்டு போயிடுவான். 40 வருஷம் 50 வருஷம் கஷ்டப்பட்டு செஞ்ச தொழிலை 10 மாசத்துல அவனால பூட்ட முடியுங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு விவேகம் உள்ள நல்ல ஒரு வாலிபனாக இருந்தா, தலைமுறையா இருந்தா அதை 100 கோடியாக மாற்ற முடியும். உற்சாகமா இல்லையா? இப்போ நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஏன் கூட பேசினது தெரியுமா? பயப்படாத, அடுத்த தலைமுறை ஒன்று எழும்பும், ஒரு யவ்வன ஜனம் எழும்பும். அந்த ஜனம், ஆமென் ஸ்தோத்திரம், அபிஷேகம் பெற்ற ஜனமாக, ஜெபிக்கிற ஜனமாக, ஜெயிக்கிறவர்களாக எழும்புவார்கள். எத்தனை பேர் இதை நம்ப முடியுது? இந்த எண்ணத்தோடு இனி வாலிபர்கள்ட்ட பேசுங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த எண்ணத்தோடு வாலிபர்களை அப்ரோச் பண்ணுங்க. நீங்க வாலிபர்களை ஒரு மாதிரி பாத்துறதையே முதல்ல மாத்துங்க. அல்லேலூயா. ஆமா, இப்போ நான் வாலிபர்களை பார்க்கிற பார்வையே வேறு, அவர்களோடு நான் பேசுகிற விதமே வேறு. மாத்திட்டேன். ஆண்டவர் என் கூட பேசின பிறகு நான் இப்போ வாலிபர்களுடைய ஆமென் ஊழியங்கள் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். ஞானம் இல்லாம சில விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டேன் முந்தி, இந்த இவர்களை கொண்டு போக தெரியாம. ஆனா இப்போ ஆண்டவர் அழகா கொண்டு போக உதவி செய்திருக்கிறார். உற்சாகமா அல்லே சொல்லுவோமா? நான் சொல்லட்டுமா? நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, நம்மை விட 1000 மடங்கு பவர்ஃபுல்லான வாலிபர்களை கர்த்தர் எழுப்ப முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அடுத்த தலைமுறை கத்தருக்காக என்ன செய்யணும்? எழுமணும். இல்லைன்னா நம்ம பட்ட பிரயாசம்லாம் வேஸ்டா போயிடும். எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறோம், ராத்திரி பகலா ஊழியம் செஞ்சிருக்கிறோம், ஆமென், கடினமான ஊழியத்தை செஞ்சிருக்கிறோம், கரையும் செலுத்தி இருக்கிறோம். அடுத்த தலைமுறை அதை காப்பாத்தலன்னு சொன்னா பட்ட பிரயாசம் எல்லாம் வீணா போயிடும். அப்படி போக விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அடுத்த தலைமுறைக்காக ஜெபிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது மட்டும் 15 வருஷமா என் நெற்றிய தரையில் வச்சு நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் உமக்காக எழுமணுப்பா. ஒருவேளை வருகை தாமதித்தால் என் பிள்ளைகள் என்னை விட 1000 மடங்கு உமக்காக ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்ன சொல்லி என் பிள்ளைகளை யாரும் அறிமுகப்படுத்தக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் சொல்றதை விட என் பிள்ளைகள் பேரை சொல்லி இன்னாருடைய அப்பான்னு சொல்லணும். அப்படி என் பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நடக்குமா நடக்காதா? இப்போ நம்ம பேரை சொல்லி தான் நம்ம பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காலம் மாறும், அவங்க பேரை சொல்லி தான் நம்மளையும் அறிமுகப்படுத்துவாங்க. இதை விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி கத்தர துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக கரையம் செலுத்தணுங்க. சும்மாலாம் பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்காக எழுப்ப முடியாது. யாரோ ஒருத்தர் உருவாக்குவாங்க நினைச்செல்லாம் கொடுத்துடாதீங்க. அந்த வாலிபர் முகாம், இந்த வாலிபர் முகாம் நல்லதுதான், நிறைய வாலிபர்களுக்கான காரியங்கள் இருக்கு, நல்லதுதான். ஆனா எல்லாவற்றை விட பெற்றோர் செய்கிற கரையா இருக்கு பாருங்க, அதற்கு இணையானது எதுவுமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இதை நான் எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா, எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக எங்க அப்பா அம்மா செய்த காரியங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமான விஷயம். முதல்ல ரொம்ப அன்பா பேசினாங்க, நம்ம ஸ்டைலில். அப்படிலாம் போகக்கூடாது ராஜா, சினிமா தேட்டருக்குலாம் போகக்கூடாது, நாமெல்லாம் அப்படி போகக்கூடாது, நீ பாஸ்டர் பையன், நீ இந்த பாவம் செய்யக்கூடாது, அந்த பாவம் செய்யக்கூடாது. அன்பா சொன்னால் நம்ம கேட்டுருவோம்? கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தது என்ன ட்ரீட்மெண்ட்டு? அடி. அடினா உங்க வீட்டு அடி, எங்க வீட்டு அடி இல்லை. ஐயோ, அடிச்சு எங்க அப்பா கை உடஞ்சி போச்சு. என் கை உடையல, அவங்க கை உடஞ்சி போச்சு. எங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு கையை கெட்டு போட்டு அலைஞ்சா என்ன அடிச்சதுல. சரி, அப்பவாது விடணும்ல, நம்மளை அடிச்சு கை உடஞ்சி போச்சு இல்லை. எங்க பெரியப்பாவை போய் கூப்பிட்டு வராங்க. அவர் அங்கிருந்து ஒரு கம்போடு வர்றாரு, என்ன திருத்துறாவலாம். எங்க பெரியப்பாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ள என்ன பூட்டி போட்டு எங்க அப்பா இந்த கையை வச்சு அடிக்க, இந்த கை தான் உடஞ்சி போச்சு இல்ல, இந்த கையை வச்சு அடிக்க. எங்க பெரியப்பா நல்லா ஹைட்டா இருப்பாரு, அவர் பெரிய கம்பு அச்சா அட்டி அட்டின்னு 2 பேர் கம்பு ஒட்டஞ்சி ஓடுது. கதவை பூட்டி போட்டு திருத்துறாவலாம். என்ன அவ்வளவு அடியும் வாங்கிட்டு அப்படி நின்று எங்க பெரியப்பா பார்த்து சொன்ன வேற அப்படின்னு பாருங்க. அப்படி போனவர் தான் என்னை திருத்தணுங்கிற முயற்சி எடுக்கல. அவர் செத்து போயிட்டாரு, ஆனா சாகிற வரைக்கும் என்னை திருத்தணும் முயற்சி எடுக்கல. தோத்திரம். பிறகு பார்த்தாங்க, அடுத்தாப்புல 3வது ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. காலையிலே சிலர் வந்துடுவாங்க. காலையில் ஆரம்பிச்சா சாயந்தரம் வரைக்கும் போதனை தான், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். ஒருத்தர்லாம் காலையிலே வந்துட்டாரு, சாயந்தரம் வரைக்கும் என்ன திருத்துறாராம். ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் போறாரு. இப்படி நிறைய ஊழியக்காரங்க வந்து, நான் என்னன்னா சின்ன வயசுலயே ஊழியக்காரங்களை எதிர்க்கக்கூடாது, ஊழியக்காரங்களை எதிர்த்து பேசக்கூடாது. என்ன பாவம் செஞ்சாலும் ஊழியக்காரங்களை கண்டா என்ன செய்யணும்? மதிக்கணுங்கிற ஒண்ணு மட்டும் உள்ளத்தில் இருந்துச்சு. அதனால எந்த ஊழியக்காரன் வந்தாலும் ரொம்ப வணக்கம், நல்ல பையனா இருக்கான் ஐயா, இவனுக்கு ஜெபம் பண்ணணும்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. கொஞ்சம் பேசுங்க ஐயா, அப்ப தெரியுமையா இவன அப்படின்னு. அப்படிலாம் பல காரியத்தில் என்ன திருத்துறதுக்கு என்ன செஞ்சாங்க? முயற்சி எடுத்தாங்க. எந்த முயற்சியும் ஜெயிக்கல. கடைசியில் எங்க அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க, என் மகன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நான் ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். ஸ்கூலுக்கு பக்கத்துல சர்ச், ஸ்கூலுக்கு பக்கத்துல சர்ச், அம்மா டீச்சர். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க, 2 நேரம் சாப்பிட மாட்டாங்க. எத்தனையோ நாட்கள் ஸ்கூல்ல மயங்கி விழுந்துருவாங்க, நான் தான் ஆட்டோவில் தூக்கிட்டு வருவேன் எங்க அம்மாவை. எத்தனையோ நாட்கள் எனக்கு அங்கிருந்து சொல்லி விடுவாங்க, உங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி. நான் தான் ஆட்டோவில் தூக்கிட்டு வருவேன் வீட்டுக்கு. ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை. ஆனா ஒரு தடவை கூட நான் உனக்காக தாண்டா உபவாசம் பண்றேன், உனக்காக தாண்டா இப்படி விழுறேன் என்ன செய்யல, சொல்லவே இல்லைங்க. தினமும் மதியம் போய் அந்த சர்ச்சில் போய் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, என் மகனை ரட்சியம்னு. அந்த உபவாசமும் ஜெபமும் கண்ணீரும் என்னை இன்னைக்கு ஊழியக்காரனாக மாற்றியது. இப்போ புரிஞ்சுதாங்க, இந்த இடத்துல வந்து நான் சும்மா நிற்கலங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஊழியத்தில் பயன்படுத்துறாருன்னா என் கையில் எதுவுமே இல்லை. எனக்கு பின்னாடி ஒரு கண்ணீர், எனக்கு பின்னாடி ஒரு ஜெபம், ஒரு கிரையம் இருந்துச்சு இல்லை, அதை தான் நான் பார்த்தேன். நான் உடனே ஜெபிக்க ஆரம்பித்தேன் என் பிள்ளைகளுக்காக,
எனக்காக எங்க அம்மா இவ்வளவு ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை நான் விடக்கூடாதுன்னு சொல்லி லாஸ்ட் 15 இயர்ஸ் இப்ப கூட இன்னைக்கு காலையில் கூட நான் அதை செய்தேன். என் நெற்றிய தரையில வைத்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். என் பிள்ளைகள் உமக்காக எழுமணும். உலக பிரகாரமான எந்த மேன்மையும் வேண்டாம்ப்பா. என் பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். என் பிள்ளைகள் மூலம் உம்முடைய நாம மகிமைப்படணும். அவர்களை உம்முடைய கரங்கள் எடுத்து நீர் பயன்படுத்தணும். என்னை விட 1000 மடங்கு அவர்களை பயன்படுத்தும் என்று ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, ஜெபத்துக்கு பதில் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். வருகை தாமதித்தால் என்னை விட என் பிள்ளைகள் 1000 மடங்கு தேவனுக்காக செயல்படுவார்கள். ஏன்னா அதற்கான கிரயத்தை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? செலுத்திட்டு இருக்கிறோங்க. செலுத்திட்டு இருக்கிறோம். சும்மா இல்ல. ஊழியங்கிறது சும்மா இல்ல. அடுத்த தலைமுறையை கர்த்தருக்காக எழுப்பணும். ஒரு வெறி. நிறைய வாலிபர் கூட்டத்துக்கு போறேன், வாலிபர் முகாம்களுக்கு போறேன், நிறைய வாலிபர் கூட்டத்துக்கு போறேன், SFC கேம்ப், மாணவர் கேம்ப் போறேன், வருஷத்துக்கு 4-5 கேம்ப் போறேன். ஏன்? எதற்காக? எப்படியாவது ஒரு அடுத்த தலைமுறையை கர்த்தருக்காக என்ன செஞ்சிடணும்? தனித்து ஜெபித்தால் அந்த பாரத்தை கர்த்தர் தருவார். யார் எந்த ஒரு நபர் தனித்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறானோ அவனுக்குள்ள தாங்க கர்த்தர் இந்த பாரத்தை தர முடியும். அவன் தாங்க எதிர்காலத்தில் ஒரு யவன ஜனத்தை எழுப்ப முடியும். கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? இல்லைன்னா தனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த உலகத்தில் பெருகிட்டு இருக்கும். தான் பிரச்சனை, தான் கஷ்டம், தான் தேவைகள், அதற்காக மட்டுமே ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிற ஒரு கூட்டம் பெருகும். ஆனால் அதை காட்டிலும் அவருடைய பாரத்தை சுமக்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும். என் பாரத்தை அவர் சுமக்கிறார், அவர் பாரத்தை நான் சுமப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இரண்டாவதாக நம்முடைய ஜெபம் அர்த்தமுள்ள ஜெபமாக இருக்கணும். யாக்கோபு 5:17 வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 5:17 எலியாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யாக்கோபு 5:17 வாசிக்கும் போது, எலியா என்பவன் இருந்தும் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனா அந்த ஜெபம் கருத்தா அர்த்தம் உள்ளதாக இருந்தது. அதனாலதான் அந்த ஜெபத்துல வல்லமை இருந்தது. நம்மை போல ஒரு சாதாரண நபர், பாடுள்ள மனுஷன், ஆனா ஜெபம் எப்படி இருந்துச்சு? அர்த்தமான ஜெபமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதைத்தான் லூக்கா 7ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் போது, வேலைக்காரன் சோம்பலாம் ஆயிட்டான் கேள்விப்பட்டு அனுப்பினான். வந்து கருத்தா என்ன செஞ்சாங்களா? ஐயா, இயேசுவிடத்தில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் அனுப்பணும் ஐயா, 100க்கு அதிபதி, வேலைக்காரனுக்கு அற்புதம் நடக்கணும், இவன் அப்படிப்பட்ட நன்மை செய்வதற்கு இவன் தகுதி உள்ளவன், நமக்கு ஒரு ஜெபாலயத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டி கொடுத்துருக்கிறான். இயேசுவிடத்தில் கருத்தாய் ஜெபம் பண்ணாங்க, கருத்தாய் சொன்னாங்க. அதை சொன்னதை பார்த்த பொழுது இயேசு ஆச்சரியப்பட்டார், சந்தோஷப்பட்டார். நம்முடைய ஜெபம் எவ்வளவு ஆழமானதாக இருக்கிறது, எவ்வளவு ஆழமா இருக்குது. சொல்லுவாங்க, அகல உள்றதை விட ஆழ விழணும். ஸோ நம்முடைய ஜெபம் எவ்வளவு ஆழமா, அர்த்தமா. ஆமென், ஸ்தோத்திரம். அவரை தொடக்கூடியதாக, அந்த ஜெபம் அவரை தொடக்கூடியதாக, அதற்கு பிறகு அவரால் போக முடியாத அளவுக்கு அவரை நிறுத்தக்கூடிய ஜெபமாக இருந்தது. எலியாவுடைய ஜெபம் அர்த்தமுள்ள ஜெபமாக, கருத்தான ஜெபமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதத்தை செய்ததை பார்க்கிறோம். அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான். ஹல்லேலூயா, தோத்திரம். அது மட்டும் இல்லை, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே எசேக்கியா ராஜா கருத்தாய் ஜெபம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். சுவர்புறமாய் திரும்பி கண்ணீரோடு ஜெபித்ததை பார்க்குறோம். ஜெபித்ததுக்கு உடனே பலனை பார்க்குறோம். ஜெபித்து முடிக்கவும் பலன், கொஞ்ச நேரத்தில் அந்த ஜெபத்துக்கான பலனை பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ நிறைய காரியங்கள் சொல்லலாம். எங்கள் ஜெபம் அர்த்தம் உள்ளதாக, ஆழமான ஜெபமாக இருக்கணும். ஆண்டவரை, நம்முடைய ஜெபம் ஆண்டவரை தொடணும். நான் ஜெபிக்கும் பொழுது அவர் அதை விட்டு போக முடியாத அளவுக்கு, என் விண்ணப்பத்துக்கு நிச்சயம் பதில் கொடுத்தே ஆகணும் என்கிற அளவுக்கு கருத்தாய், ஆழமாய், அர்த்தமாய் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சில நேரங்களில் நம்ம ஜெபம் என்ன ஜெபிக்கும், எதற்காக ஜெபிக்கிறோன்னே தெரியலைங்க. ஏதோ ஜெபம் பண்ணுறோம், ஏதோ ஜெபிக்கிறோம், எதுக்கோ ஜெபிக்கிறோம். அப்படி இல்லைங்க, கரெக்டாக ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரியாக ஜெபிக்கணும்.
சில நேரத்தில் நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோம், எதுக்காக போராடுறோம்னு தெரியாமல் சில நேரத்தில் போராடிட்டு இருக்கிறோம். அங்கே எங்கே கடந்து ஜெபத்தில் போராடுறோம். இல்லை, அர்த்தத்தோடு தோத்திரம், கவனமாய் தேவன் அதை நின்று கவனிக்கக்கூடிய அளவுக்கு ஆழமாய் ஸ்தோத்திரம் அந்த ஜெபம் இருக்கணும். இதை குறித்து அதிகமாக விளக்கம் கொடுக்க நேரம் இல்லை. கடைசியாக ஒன்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அடையும் வரைக்கும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எது வரைக்கும் ஜெபிக்கணும்? அடையும் வரைக்கும் ஜெபிக்கணும். பார்க்குற வரைக்கும் ஜெபிக்கணும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22, 23 குறித்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 13:12, லூக்கா 18:7, லூக்கா 18:7. இந்த வசனங்கள்லாம் இதை எது நம்ம உற்சாகப்படுத்துதுன்னா, எதற்காக ஜெபிக்கிறோமோ அதை பார்க்குற வரைக்கும், அதை அடையிற வரைக்கும் ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? நிறுத்தக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். அதனால தான் வேகமாக விரட்டி வந்துட்டேன். கடைசியாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கேட்கிறேன். 7ஆம் தரம் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? 3வது, அதை பார்க்கிற வரைக்கும், ஒரு அடையாளத்தை பார்க்கிற வரைக்கும், ஜெபித்த ஜெபத்துக்கான ஒரு அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும், அல்லது அதற்கான ஒரு அடையாளத்தை பார்க்கிற வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையை சொல்வீங்களா? 3வது, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எதற்காக ஜெபிக்கிறோமோ அதை பார்க்கணும். அல்லது ஒரு அடையாளத்தையாவது கர்த்தர் என்ன செய்யணும்? காண்பிக்க. 2ல ஒன்று எனக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க, அல்லது என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. இப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு என் ஜெபம் ஒரு வலிமை உள்ள ஜெபமாக, சோத்திரம், அந்தரங்க ஜெபமாக, அர்த்தமுள்ள ஜெபமாக, வலிமை உள்ள, அடையும் வரை போராடி ஜெபிக்கிற ஜெபமாக கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், தொடர்ந்தேச்சியாக அதற்காக ஜெபிக்கிறது இல்லை, தொடர்ந்தேச்சியாக ஜெபிக்கிறது இல்லை. நம்ம ஊரில் சின்ன வயசில் விளையாண்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. சிறு வயதில் விளையாண்டு ஒரு விளையாட்டு. அப்போது கடைகளில் போனால் அந்த லென்ஸு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து இந்த தேங்காய் தும்பு பேப்பர்லாம் வச்சு சூரியனுக்கு நேரம் என்ன செய்கிறது? அதை அப்படியே பிடிக்கணும், கை ஆடக்கூடாது. அப்படியே பிடிச்சிட்டு இருந்தால் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும்? அது தீ பிடிக்கும். ஐயோ, அதை பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷம். இதில் இன்னொருத்தருக்கு சூடு போடுறதுல அதை விட சந்தோஷம். சோத்திரம். இந்த விளையாட்டுலாம் இப்போ இருக்கான்னு தெரியல. ஆனால் அதில் தீ பிடிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? என்ன சத்தம் கேட்டாலும் கவனம் செலுத்தாமல் அதிலே இருந்து ஃபோக்கஸாக அந்த வெப்பத்தை கரெக்டாக கொண்டுட்டோன்னா தீ பிடிச்சிடும். ஜெபிக்க உட்கார்ந்தோன்னா, எந்த காரியத்திற்காக ஜெபிக்க உட்கார்றோமோ அடையாளத்தை பார்க்குற வரைக்கும், ஒரு அற்புதத்தை பார்க்குற வரைக்கும், ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் வெறித்தனமாக உட்கார்ந்து போராடி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரணும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நான் வழக்கமாக என்ன செய்வேன்னா, வருஷ கடைசியில் ஒரு 3 நாட்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவேன். 3 நாளும் ஒரு 6 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிடுவேன். ஒரு ரூம் போட்டு பேசாமல் போயிடுவேன். என் மனைவிக்கு மட்டும் சொல்லுவேன், நான் எங்கே இருக்கேன்னு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஒரு 3 நாட்கள் ஃபாஸ்டிங் இருந்து அடுத்த வருஷத்துக்காக, அடுத்த வருஷ ஊழியங்களுக்காக, வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ரூமை விட்டு வெளியே வரமாட்டேன். 3 நாளும் உள்ளே உட்காந்துருப்பேன். அந்த 3 நாட்களும் ஆண்டுடைய சமூகத்தில் பல காரியங்கள், துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க, ஆவியானவரோடு இடைப்பட, அப்படி நம்ம கரையை செலுத்தி. முதல் நாள் பசி நைட்டு பயங்கரமாக இருக்கும். நைட்லாம் பயங்கர பசியாக இருக்கும், தூக்கமே வராது முதல் நாள் நைட்டு. அடுத்த நாள் காலையிலையும் பசிக்கும், அடுத்த நாள் பகலில் பசிக்கும், அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் பசிக்கும். 3வது நாள் பசி இருக்காது. அந்த முதல் நாள் ராத்திரி, அடுத்த நாள் மதியம் வரைக்கும் என்னத்தையாவது சாப்பிட்டுலாமா அப்படின்னு தோணும். ஆண்டவரே, இந்த ஒரு தடவை விட்டுருங்கப்பா, அடுத்த தடவை பார்த்துக்கிடுவோம் அப்படிலாம் தோணும். ஆனால் முதல் நாள் போராடி நின்று அடுத்த நாள் மதியம் வரைக்கும் நின்று அதுக்கு பிறகு பார்த்துட்டிங்கன்னா 2வது நாள் நைட்டுக்கு பிறகு என்ன செய்யாது? பசிக்காது. அது பேர் பசிக்கே செய்யாது. 3வது நாள் நைட்டு பசியே இருக்காது. இதில் அனுபவத்தில் வந்தவங்களுக்கு தெரியும். 3வது நாள் நைட்டு பசி இருக்காது. அந்த 6 லிட்டர் தண்ணி காலியாகும். 3வது நாள் கதவை திறந்து வெளியே வருவேன்.
ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு 3 நாட்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் கிடப்பேன். அங்கே போய் நம்ம ஆண்டுடைய பாதத்தில் கிடக்கும்போது நம்மை வருத்தி சாப்பிடாம கஷ்டம்தான். கொஞ்சம் வயசு ஆக ஆக அது இன்னும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதுக்காக எனக்கு வயசாகிட்டு நினச்சிடாதீங்க, தோத்திரம். அந்த வயசு அதிகமாக முன்பு போல என்ன செய்ய முடியல, கஷ்டமாக இருக்குது, முன்பு மாறி முடியலை. ஆனாலும் விடாமல் அதை செய்ய கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். இப்பவுமே என் டைரியில் அந்த 3 நாட்களை குறித்து வச்சிருக்கிறேன். அந்த 3 நாட்கள் டிசம்பரில், ஏற்கனவே 21 நாள் சர்ச்சில் இருக்கும், ஆனால் பர்சனலாக ஒரு 3 நாட்களை வச்சிருக்கிறேன். தனித்து போய் ஆண்டுடைய சமூகத்தில் கிடப்பேன். அடுத்த வருஷத்துக்காக, அடுத்த வருஷ ஊழியத்துக்காக, அடுத்த வருஷ சபையின் திட்டங்களுக்காக, எல்லாவற்றுக்காக போய் கிடக்கும்போது அங்கே ஆண்டவர் பேசுகிறாரு. அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுவார். சோத்திரம். சில நேரத்தில் ராத்திரி தூக்கம் வராது, ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து துதித்து ஆராதித்து ஜெபித்து, அப்போ ஆண்டவர் கொடுக்குற நிறைய விஷயங்களை எழுதி வைத்து அந்த வருஷத்தில் அதை பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார். உற்சாகமாலே சொல்லுவீங்களா? தோத்திரம். இன்றைக்கு அப்படிப்பட்ட நல்ல ஜெபத்தை பார்க்கும் வரைக்கும், ஒரு அடையாளத்தை பார்க்குற வரைக்கும், ஆமென், ஆண்டவர் நம்மோட பேசுகிற வரைக்கும் விடாம ஜெபிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாரா? ஹல்லேலூயா. தோத்திரம். யாரோ ஒருவர் நமக்காக ஜெபிப்பாங்க என்பதல்ல, நாம் அதற்கான கிரயத்தை செலுத்தணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்த விட்டு நான் போகும்போது என் தனி ஜெபத்தை நான் பலப்படுத்த போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட டைமை நான் ஒதுக்கி நான் இனி ஜெபிக்க போகிறேன். அடுத்தது என் ஜெபம், ஆண்டவரே, நல்ல அர்த்தமுள்ள ஜெபமாக, கருத்தான ஜெபமாய் மாற்ற போகிறேன். ஏன்னா தானே ஆகாயத்தில் சிலம்படிக்கிறவனாக அல்ல, என் ஜெபம் கருத்துள்ள ஜெபமாய் மாற்ற போகிறேன். 3வது, எதற்காக நான் ஜெபிக்கிறேனோ அதை பார்க்கிற வரைக்கும், ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதற்கான ஒரு அடையாளத்தை பார்க்கிற வரைக்கும் நான் விடாம ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை மயங்கி விழுந்தாலும் பரவாயில்லை, என் உயிரே போனா கூட பரவாயில்லை, நான் விட மாட்டேன். ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க விரும்புறீங்க? நாம கரையை செலுத்தாம ஊழியத்தில் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது. தயவு செய்து சொல்றேன், தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து பிசாசு ஆக்ரோஷமா இறங்கி இருக்கிறான். இதுல யாரெல்லாம் எழுப்புதலுக்காக தேவன் தெரிந்து கொண்டாரோ அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். எந்தெந்த சபையெல்லாம் கர்த்தர் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டாரோ பிசாசு கண்டுபிடிச்சிட்டான். எந்தெந்த ஊழியக்கார மேல அந்த அபிஷேகம் இருக்குதோ கண்டுபிடிச்சிட்டான். அவங்களெல்லாம் குறி வச்சு அடிக்கிறான். யார் மேலெல்லாம் அந்த அபிஷேகம் இருக்குதோ, எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு அடையாளம் போடப்பட்டவர்கள், அந்த சபைகளுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி நிற்கிறான். அந்த ஊழியக்காரனை அழிக்க போராடுகிறான். ஆனா நான் சொல்றேன், முடியாது, நம்ம தான் ஜெயிப்போங்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளை அழிக்க பார்ப்பான், அழிக்கவே முடியாது. அந்த சாட்சி சொன்னா இன்னும் 1 மணி நேரம் ஓடும். கொஞ்சமா நம்மளை அழிக்க பார்க்கறான். மீட்டிங் இதே மாதிரி ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் தான் போயிட்டு முடிச்சுட்டு போகிறேன். 4 வழி சாலையில் என் கார் கண்ணாடியில் அப்படி பார்க்குறேன், பின்னாடி ஒரு கார் 140 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து என் காரில் மோதினான். அடிச்சு தூக்கி டிவைடரில் தூக்கி போட்டு போயிட்டான். என்ன என் கார் டிவைடரில் திரும்பி கிடந்து நொறுங்கி போய் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். என் மனைவி சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது கேஸ் ஸ்டவ் வெடிச்சு கிச்சன்லாம் தீயாச்சு. என் மனைவியை காப்பாற்றுறதுக்காக நான் போர்வை எடுத்துட்டு உள்ள ஓடினேன். ஒரு தீங்கு இல்லாமல் உள்ளேருந்து வெளியே வந்தா. ஹல்லேலூயா. என்னை அழிக்க பார்க்கான், என் குடும்பத்தை அழிக்க பார்க்கான், பிள்ளைகளை அழிக்க பார்க்கான். ஆனால் இதுவரைக்கும் அவனால் எங்களை ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், எழுப்புதலுக்காக தேவன் தெரிந்து கொண்ட சபைகள், அவைகளை சத்துரு குறி வச்சு தாக்குறான். இன்னைக்கும் நான் சொல்றேன், மற்றவங்களுக்கு இல்லாத சில பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள். ஸோ சோர்ந்து போயிடாதீங்க. நஷ்டம் வந்தால் வரட்டும், கர்த்தர் அதெல்லாம் ஈடுகட்டுவார். எத்தனை அடி ஆடுறா, நீ அடிச்சுக்கடா, என்னெல்லாம் அடிச்சுக்க, ஆனால் கர்த்தர் எனக்கு திரும்ப என்னை தூக்கி நிறுத்துவார். எத்தனை சேதத்தினால் நீ உண்டாக்கிக்க, திரும்ப 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 நம்மை தாக்குறான், பல கோணத்தில் தாக்குறான். ஆனா ஒரு விஷயம் தெரியுது, கர்த்தர் நம்மை வேலி அடைத்திருக்கிறார், நம்முடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை தொட கர்த்தர் விட மாட்டார். சில நேரத்தில் உங்க உடைமைகளை அழிச்சிருக்கலாம், உங்க ஆசீர்வாதங்களை கெடுத்திருக்கலாம். இந்த அதிகாலை நேரத்தில் சொல்றேன், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து சொல்லுவேன், டேய் உன்னால என்ன ஒன்றும் செய்ய முடியாதுடா, ஒன்றும் செய்ய முடியாது. நேருக்கு நேர் வந்து போராடுறான், ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறான். இப்போ
இப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது ஒரு காலத்துல. ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், இப்பதான்டா கர்த்தர் எங்களுக்காக குறித்த காலம் வந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த காலத்துல நம்மை குறித்த ஆமென் தேவ திட்டத்தை நிறைவேற்றிடணும். இந்த மாவட்டத்தில் உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த தென்காசி மாவட்டத்தை நீங்க சுதந்தரிப்பீர்கள். 8 தாலுகாவை சுதந்தரிப்பீர்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்களை சுதந்தரிப்பீர்கள். ஒரு எழுப்புதலை சுதந்தரிப்பீர்கள். இதற்காகவே தேவன் சில சபைகள் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சிலரை பற்றி ஆண்டவர் பிசாசு கவலைப்படவே மாட்டான். இன்னைக்கு சத்தியம், உபதேசம், வைராக்கியம், பரிசுத்தம் சொல்லி ஆமென் ஸ்தோத்திர தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனா நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம பட்ட பிரயாசத்துக்கான பலன்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவரே உண்மையா ஊழியம் செய்வேன்ப்பா. நான் உண்மையா ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. எத்தனை நாள் கொண்டு போய் எத்தனை மெசேஜ் கொடுக்க சொன்னாலும் என் உயிரை கொடுத்து நான் ஊழியம் செய்வேன்ப்பா. ஆனா எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஆத்துமாக்களை தாங்கப்பான்னு கேட்பேன். வேற எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு ஆத்துமாக்களை தாங்கப்பா. எளிமையிட்டு ஜெபம் பண்ணுவோமா? எளிமையிட்டு ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் இந்த நாட்களில் ஆமென் அந்தரங்க ஜெபம், அர்த்தமுள்ள ஜெபம், அடையும் வரைக்கும் ஜெபம் எல்லாம் ஒருமனப்பட்டு ஹல்லேலூயா இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு ஜெப அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுவீராக. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.